வணக்கம் நண்பர்களே. என்னுடைய குடும்பத்தாரோட சாதாரணமாக இந்த யுத்தத்தை பற்றி, இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானோடு இந்த யுத்தத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய கருத்து எப்படி இருக்குன்னா, ட்ரம்ப் ஏன் இந்த யுத்தத்தை இப்போ ஆரம்பித்தார், இஸ்ரேல் ஏன் ஈரானை தாக்குது, இதனால தானே இந்த யுத்தம் இவ்வளோ பெருசாக உலகம் முழுவதும் இந்த பொருளாதார பிரச்சனைகள்லாம் வருது, இப்படி தான் சொன்னாங்க. உலகம் முழுவதுமே பொதுவாகவே மக்களுடைய கருத்துக்கள் இப்படி தான் இருக்குது. அதாவது அவர்கள் இந்த யுத்தம் பெரிய அளவில் நடக்கும்போது, செய்திகளில் வரும்போது தான் கவனிக்கிறாங்க. ரெண்டாவது, உலகம் முழுவதையும் மக்களை பாதிக்கும்போது தான் கவனிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ட்ரம்ப் தான் ஈரானுக்கு எதிரான இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கிறாரு, இஸ்ரேல் தான் ஆரம்பிக்குது. அவர்களுக்கு இதற்கு முன்பு ஈரான் பல வருஷங்களாக இஸ்ரேலை தாக்கி கொண்டிருந்ததோ, தீவிரவாத செயல்கள் மூலமாக அமெரிக்க இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டது, இதெல்லாம் தெரியாது. அப்போது இதற்கு முன்பு அவர்கள் இந்த செய்தியை கவனிக்கிறதில்ல. அவங்க சாதாரண மக்களாக அவங்களுடைய விஷயங்களை மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க. உலக செய்திகள், வரலாறு தெரியாது. இது எப்படி இருக்குன்னா, உங்களை சுற்றி பல மக்கள் நின்றுட்டுருக்குறாங்க. அப்போது ஒருத்தன் அவங்கள அடிக்கிறான், அவங்ககிட்ட இருந்து பணத்தை பிடுங்குறான். அப்போல்லாம் அவங்க கவனிக்கவே இல்லை. இப்போ நீங்கள் திருப்பி அவனை அடிக்கும்போது மட்டும் அவங்க அவங்கள பார்த்து, அவனை ஏன்பா அடிக்கிற அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போது கிட்டத்தட்ட 40 வருடங்களாக பல தீவிரவாத அமைப்புகளை உருவாக்கி உலகம் முழுவதுமே பல தீவிரவாத தாக்குதல்களை நடத்தியிருக்கு. இஸ்ரேலுக்கு எதிராக மிக அதிக அளவில் இந்த ஈரான் தாக்குதல்களை நடத்தியிருக்கு. ஆனால் பெரும்பாலான மக்கள் அவ்வளவு கவனமாக அந்த உலக செய்திகளை அவங்க கவனிக்கிறதில்ல. அது மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொரு தேசத்துடைய பின்னணி, அந்த வரலாறு தெரியாது. அதனால் அவர்களுடைய பார்வை இஸ்ரேல், அமெரிக்கா இவங்க தான் ஈரானை தாக்குறாங்க, இப்படிப்பட்டதாக தான் இருக்குது. இதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது. செய்தி நிறுவனங்களும் அப்படி தான் செய்திகளை வெளியிடுது. அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்க தான் வழியே போய் ஈரானை தாக்குற மாதிரி தான் அவங்க காட்டுறாங்க. இது எல்லாமே எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஓட்டு அரசியல். நம்ம நாட்டில் கூட இது போன்ற நிலைமையை நீங்கள் பார்க்கலாம். இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினா செயல்பட்டால் அவங்க ஒட்டு மொத்தமாக ஓட்டு போட மாட்டாங்க இல்லையா. மற்ற எந்த ஒரு இனமல மதத்தை சேர்ந்த மக்களும் அப்படி கிடையாது. ஐரோப்பாலேயோ அமெரிக்காலேயோ நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களுடைய, வெள்ளை இன மக்களுடைய ஓட்டுகளை வாங்கணும் அப்படின்னா, அதற்காக பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு நாங்கள் இதை செய்ய போகிறோம் அல்லது செஞ்சோம் அப்படிலாம் சொல்லி ஓட்டு கேட்கணும். ஆனால் அதற்கும் பல கட்சிகள் இருக்கும். அப்போது எல்லா மக்களுடைய ஓட்டுகளும் இந்த ஒரே கட்சிக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக பேசுனீங்கன்னா அந்த இஸ்லாமிய மக்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய அரசியலேருந்து வியாபாரம், இந்த மீடியா எல்லாமே இப்படி இவர்கள் சார்பாக பேசுகிறதுக்கு அடிப்படை காரணம் இதுதான். இவர்கள் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்கிறீங்களா, மக்களுக்காக இந்த நல்லது செஞ்சுருக்கீங்களா, இந்த நல்ல திட்டத்தை கொண்டு வர போகிறீங்களா, இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அவர்கள் மதத்துக்கு ஆதரவாக யார் இருக்காங்க, அவங்க சமுதாயத்துக்கு ஆதரவாக யார் இருக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு மொத்தமாக ஓட்டு போட்டுருவாங்க. இதே போல் தான் அரசியல் மட்டும் இல்லை, வியாபாரத்துலேருந்து எல்லா இடத்துலையும் இதே போன்ற ஒட்டுமொத்த ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அவர்களுக்கு ஆதரவாக, அந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு, தீவிரவாத அரசாங்கங்களுக்கு ஆதரவாலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஏராளமான ஆதரவு இருக்கும், நிறைய வியூஸ் வரும். இதே போல் தான் செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க. அவங்க ஈரானுக்கோ பாலஸ்தீனத்துக்காக ஆதரவாக பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் கூட்டம் ஆதரவாக நிற்பாங்க. அப்போ அது அவங்களுக்கு தொழிலுக்கு தேவையாக இருக்குது. ஆனால் நீங்கள் நியாயத்தை பேசுகிற அப்படின்னு உண்மையாக சொன்னீங்கன்னா அது இந்த ஈரானுக்கு எதிராகவோ அல்லது இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிரானதாகவோ இருக்கோ, அப்போது அந்த சமுதாயம் மொத்தமாக இவர்களை எதிர்க்கும், மிக மோசமாக இவங்களை தாக்குவாங்க. கிறிஸ்தவ மதத்தை பற்றியோ அல்லது வேறு எந்த மதத்தை பற்றியோ நீங்கள் மிக மோசமாக பேசலாம், தாக்கலாம். பெரிய அளவு உங்களுக்கு எதிர்ப்பு இருக்காது. அப்படியே இருந்தாலும் அது ஒரு கண்டனமாக தான் இருக்கும். ஆனால் இஸ்லாமில் இருக்கக்கூடிய தவறுகள், இஸ்லாமிய தேசங்கள் செய்யக்கூடிய தவறுகள் இப்படி யாராவது பேசுனாங்கன்னா மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புகள் வரும். பல முஸ்லீம்கள் இதனால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு கொலை மிரட்டல் வருது. அதனால தான் பெரும்பாலானவர்கள் இவர்களுக்கு எதிரான விமர்சனங்களை வைத்து ஏன் இந்த மாதிரி தாக்குதல்களை வாங்கணும், அதற்கு பதிலாக அவங்களுக்கு ஆதரவாக எதனாலும் பேசிட்டு ஆதாயம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஆதரவு தான் இந்த தீவிரவாத அமைப்புகள் இன்னும் துணிச்சலாக இந்த தாக்குதல்களை நடத்த தூண்டுது. 2023 அக்டோபர் 7 இஸ்ரேலுக்கு எதிரான மிக மோசமான தீவிரவாத தாக்குதல்கள். இது மிக மோசமான படுகொலை, இன அழிப்புன்னு சொல்லலாம். இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து யூதர்களை தேடி கொலை செய்தார்கள், குடும்பமாக கொலை செய்தார்கள். இது நடந்த அந்த கட்டத்தில் இதற்கு எதிராக செயல்பட்டார்களா, இதை கண்டித்தார்களா அப்படின்னு பார்த்தா இந்த சமயத்தில் தான் பிரான்ஸ், யூகே, ஆஸ்திரேலியா இந்த தேசங்களெல்லாம்
நாங்கள் பாலஸ்தீனம் என்கிற தனிநாடை அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த தீவிரவாத தாக்குதல்களை நடத்திய தீவிரவாத அமைப்புகளுக்கு பெரிய பரிசாக இதை கொடுத்தார்கள். அப்போது இதன் மூலமாக என்ன செய்தி இந்த உலகத்துக்கு கொடுக்குறாங்க? இந்த மாதிரி மிக மோசமான வன்முறை தாக்குதல்கள் தீவிரவாதத்தை செய்தீங்கன்னா உடனடியாக உலகம் நீங்கள் கேட்டதை கொடுக்கும். இன்றைய உலகத்தில் இப்படி தான் இந்த தேசங்கள், இந்த சமுதாய அமைப்பு, மீடியா, யூஎன் கூட இப்படி தான் இருக்குது. இதனால தான் இந்த தீவிரவாத அமைப்புகள், இந்த தேசங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வன்முறையை கையில் எடுக்கிறாங்க, தீவிரவாதம் செய்கிறாங்க. ஏன்னா அவங்க எதை செய்தாலும் அதை நியாயப்படுத்துறதுக்கு மக்களும் இவங்களுக்கு ஆதரவாக திரித்து சொல்ல மீடியாக்களும் இருக்குது. அதனால தான் இந்த மத வெறுப்பு தீவிரவாதம்லாம் செழிப்பாக வளர்ச்சி அடையுது. சரி, இப்போது இந்த யுத்தத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன நிலையில் இருக்குங்கிறத பார்க்கலாம். கடுமையான யுத்தத்துக்கு பிறகு யுத்த நிறுத்தம், பேச்சுவார்த்தைகள் நடந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்படிக்கை எட்டப்படும், யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்துடும் எதிர்பார்த்தாலும் ஒரு முறை அமெரிக்கா இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தை நல்லா நடந்துகிட்ருக்குன்னு சொல்லும்போதே அங்கே ஐஆர்ஜிசி இல்லை, நாங்கள் இதுக்கு ஒத்துக்கலை இப்படின்னு சொல்லி திரும்பவும் அங்கே தாக்குதலை நடத்துவாங்க. ஹோர்முஸ் ஜலசந்தி நாங்கள் திறந்துட்டோன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு நாங்கள் திரும்பவும் மூடிட்டோன்னு சொல்லி அவர்களுடைய நட்பு நாடான இந்திய கப்பல்களையே தாக்குனாங்க. இந்தியா இந்த யுத்தம் முழுவதும் ஈரானுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டது. அமெரிக்காவும் சரி, இஸ்ரேலில் இருக்கக்கூடியவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா வெளிப்படையாக நாங்கள் இஸ்ரேலுக்கு நண்பன் அப்படின்னு இந்தியா சொல்லி கொண்டாலும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த யுத்தம் நடந்த காலகட்டத்தில் தான் அதிகமான வர்த்தகங்கள் ஈரானோட செய்திருக்கு. இஸ்ரேல் எங்களுடைய நட்பு நாடுன்னு இந்தியா சொன்னாலும், இஸ்ரேலை அழிப்பதற்காக ஈரான் இவ்வளவு பெரிய தாக்குதல்களை நடத்தினாலும் இந்தியா இஸ்ரேலுடைய இந்த யுத்தத்துக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யலை. ஐநா சபையில் வாக்கெடுப்பு நடத்தும் போதும் ஈரானை கண்டிக்கிறதுக்காக அவர்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாலும் அப்போது ஓட்டெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இந்தியா விளைகிறோம். இப்படி இந்தியா ரொம்ப தந்திரமாக ஈரான்கிட்ட இருந்து தேவையான காரியங்களை சாதித்து கொள்ளணும் என்பதற்காக அவர்கள் இந்த யுத்தத்தில் நியூட்ரல் பொசிஷன் எடுத்துக்கொள்ளாமல் கொஞ்சம் ஈரானுக்கு ஆதரவாக ஒரு மறைமுகமான ஆதரவான நிலையில் தான் இருந்தாங்க. ஈரானுடைய போர்க்கப்பல்களையே இந்தியாவுடைய துறைமுகத்தில் அனுமதித்தார்கள். அப்படி ஒரு வகையில் பார்த்தா ஈரானுக்கு கொஞ்சம் ஆதரவாக தான் இந்தியா செயல்பட்டுருக்கு. அப்படி இருந்துமே அங்கே பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கும் போதே முதல்ல ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்கிறோன்னு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நாங்கள் திரும்ப மூடுறோன்னு சொல்லிவிட்டு அப்போது அந்த பக்கமாக போய்கிட்டு இருந்த, ஏற்கனவே அனுமதி வாங்கிட்டு போயிட்டு இருந்த இந்திய கப்பல்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இஸ்ரேலில் இதை பற்றி குறிப்பாக பேசுகிறாங்க. இப்படி அவர்களுக்கு நட்பு நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவையே அவங்க கொஞ்சம் கூட மதிக்காமல் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அப்படி ஒரு வேளை தெரியாமல் தாக்குதல் நடத்தியிருந்தால் கூட நாங்கள் அப்படி தெரியாமல் தாக்குதல் நடத்திட்டோம் அப்படின்னு அவங்க வெளிப்படையாக ஒரு மன்னிப்பு கூட கேட்கவில்லை. இந்தியாவாக போய் கேட்கும்போது தான் அது தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி தங்களுக்கு ஆதரவாக நடக்கக்கூடிய இந்தியாவே தாக்குறாங்க அப்படின்னா அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அவங்க எப்படி நடத்துவாங்க? என்ன தான் பேச்சுவார்த்தை நடந்து அவங்க எதுக்காவது சம்மதிச்சு வந்திருந்தாலும் கூட அதை கொஞ்சமும் மதிக்க மாட்டாங்க. அதனால் இவங்களை நம்பி பேச்சுவார்த்தை நடத்துறது எந்த விதத்திலையும் நல்லதில்லை. அவர்களையும் அவருடைய ப்ராக்ஸி அமைப்புகள் முற்றிலுமாக அழிக்கணும். அவங்களுடைய அந்த யுத்தம் பண்ணும் திறன் இதை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்பது தான் இஸ்ரேலுடைய நிலைப்பாடு. ஆனால் அமெரிக்கா ஏதாவது ஒரு உடன்படிக்கைக்கு வந்தாங்கன்னா அந்த அமைப்புகள் ஐஆர்ஜிசி, ஈரான் அரசாங்கம் அப்படியே இருக்கட்டுன்னு கூட அவங்க விட்டுருவாங்க. இப்போது கடைசியாக வந்த செய்தி பார்த்தீங்கன்னா கூட ட்ரம்ப் திரும்பவும் அந்த யுத்த நிறுத்தத்தை நாங்கள் நீட்டிக்கிறோம், 14 நாள் யுத்த நிறுத்தம் முதல்ல அறிவிச்சிருந்தாங்க. ஈரான் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ளே வந்து உடன்படிக்கை எட்டப்படணும், இல்லைன்னா திரும்ப யுத்தம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட இப்போது இல்லை, எப்படியாவது இந்த பேச்சுவார்த்தை நடந்த ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்குமே நாங்கள் இந்த யுத்த நிறுத்தத்தை நீட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ அதுக்கு கால அளவு கொடுக்கல. பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு உடன்படிக்கை வர்ற அளவுக்கும் இந்த யுத்த நிறுத்தம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியும் கூட அதற்கு பிறகு இப்போது ஹோர்மஸ் ஜலசந்தி வழியாக போகக்கூடிய சரக்கு கப்பல்கள் மேலே திரும்பவும் ஐஆர்ஜிசி தாக்குதல்களை நடத்தியிருக்கு. இந்த செய்தியை யுனைடெட் கிங்டம் மேரிடைம் ட்ரேட் ஆப்ரேஷன்ஸ் என்கிற அமைப்பு வெளியிட்டிருக்கு. ஈரான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஈரானுக்குள்ளே அதனுடைய சரக்கு கப்பல்கள் எதுவும் உள்ளே வரவும் முடியல, வெளியே போகவும் முடியல. ஏன்னா அமெரிக்க கப்பல் படை அங்கே இதெல்லாம் தடுத்துக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே ஈரானுடைய மிகப்பெரிய ஒரு சரக்கு கப்பலை ஏமன் பக்கத்தில் அவங்க மடக்கி பிடிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே ஈரான் மிகப்பெரிய அளவில் பொருளாதார பிரச்சனையில் தான் இருந்தது. இப்போ ஈரானுக்கு எந்த கப்பல்களும் வர முடியலை. அதனால் அங்கே உணவுப் பொருளில் இருந்து அத்தியாவசிய பொருட்கள் பலதுக்கும் அங்கே தட்டுப்பாடு. இப்படி மக்கள் அங்கே கஷ்டப்படுறாங்க. அப்படின்னாலும் ஈரான் இந்த யுத்த நிறுத்தத்துக்கு வர விரும்பலை. ஏன்னா அங்கே அரசாங்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டு இருப்பது ஐஆர்ஜிசி என்கிற தீவிரவாத அமைப்பு தான். எப்படி காசால ஹமாஸ் அவங்க எந்த ஒரு யுத்த நிறுத்தத்தையும் விரும்பாமல் சண்டை போட்டு
அதை இன்றைக்கி மண்மேடாக அழிச்சிட்டாங்க. அழிந்த உலகம் போல் ஆக்கிட்டாங்க இல்லையா. மக்களை பற்றி அவங்க கவலைப்படுறதே கிடையாது. ஹெஸ்புல்லாவும் அப்படி தான், கிட்டத்தட்ட லெபனானும் அப்படி தான். மிகப்பெரிய அழிவுகளை சந்திக்குது, மக்கள் வீடுகளை இழக்கிறாங்க. அதை பற்றி கவலைப்படாமல் அவங்க இன்னும் ராக்கெட் அனுப்பிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அழிவை மட்டுமே ஏற்படுத்தி கொண்டு அவங்க எவ்வளவு அழிந்தாலும் பரவாயில்ல. ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, அவனுக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, தன்னுடைய எதிரிக்கு 2 கண்ணும் போகணுன்னு. இது அதை விட 10 மடங்கு அதிகம். இவங்களுக்கு 10 கண் இருந்தது போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. காசாவே முற்றிலும் அழிக்கப்பட்டாயிற்று. மக்கள் அங்கே சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. அந்தளவு பிச்சை எடுக்கிற நிலையில் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் விபச்சாரம் செய்யக்கூடிய அளவு, ஒருவேளை உணவுக்கு அவங்க உடலை விற்கிற அளவு நிலைக்கு வந்துட்டாங்க. அவ்வளவு மோசமான நிலையில் மக்கள் இருந்தும் ஹமாஸ் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இப்போவும் சுரங்கங்களுக்குள்ள ஒளிந்து கொண்டு துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டு இப்படி அமைதி காசால திருமணம் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் தான் இருக்கிறாங்க. இப்படி தான் அங்கே ஹெஸ்புல்லாவும் அங்கே லெபனான் அழிந்து கொண்டு இருக்கிறத பற்றி கவலை இல்லை. அதே போல் தான் இப்போ ஈரானும் அதில் சேர்ந்துருக்கு. ஹமாஸ் ஹிஸ்புல்லாவை போல் தேசமே அழிந்தாலும் பரவாயில்லன்னு தொடர்ந்து அவங்க யுத்தம் பண்ணுறதுல தான் கவனமாக இருக்காங்க. இதனால் எப்படி சிரியா, ஈராக், லெபனான், காசா, ஏமன், ஆப்கானிஸ்தான் இந்த தேசங்கள் அழிந்ததோ அது போன்ற ஒரு நிலைக்கு ஈரான் போகலாம். தீவிரவாதத்துக்கு ஆதரவாக இருந்த அல்லது அப்படிப்பட்ட அமைப்புகளையோ அரசாங்கங்களையோ மக்கள் அதிகாரத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னா அது எவ்வளவு பெரிய அழிவு அந்த தேசத்துக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு இந்த தேசங்கள் சாட்சியாக இருக்குது. ஆனால் இந்த அழிவுகள் அந்த தேசத்துக்கு மட்டும் வரலை, எல்லா உலக மக்களையும் பாதிக்குது. பொருளாதார பிரச்சனையினால் நம்ம பாதிக்கப்பட தான் செய்கிறோம். இப்போ கடைசியாக ட்ரம்ப் ஈரான் எல்லா நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு யுத்த நிறுத்தத்துக்கு சம்மதித்திருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் இப்போ கூட ஹோர்முஸ் ஜலசந்தில் சென்று கொண்டிருந்த 3 வணிக கப்பல்கள் ஐஆர்ஜிசி இந்த 3 கண்டெய்னர் ஷிப்ஸ் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு யுனைடெட் கிங்டம் மேரிடைம் ட்ரேட் ஆப்ரேஷன் என்கிற குரூப் சொல்லியிருக்கிறாங்க. யுத்த நிறுத்தம் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படியேனாலும் எப்பொழுதும் புகைந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக தான் இது இருக்கும்.